ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரோட ஃபேவரட் சோலை சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஈவினிங் செய்கிறதுக்கு நான் காலையிலேயே பட்டாணியை ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், லைட்டாக உப்பை சேர்த்திட்டு 5 விசில் வேக வச்சிடலாம். நல்லா வெந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி எடுத்து மிக்சியில் சேர்த்திட்டு ஆறுனதும் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகை சேர்த்திடலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் வெடிக்க ஆரம்பித்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்திடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததும் வேக வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்திக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருக்கிற பட்டாணியும் இதுலேயே சேர்த்திடலாம். இந்த ரெசிபி நார்த் இந்தியாவிலலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மசால் பூரி டேஸ்ட்லேயே இருக்கும். பட்டாணியை வேக வைக்கும் போதே 2 உருளைக்கிழங்கையும் அது கூடயே வேக வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி இது கூட சேர்த்துனீங்கனாலும் சூப்பராக இருக்கும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், கரம் மசாலா, தனியா பவுடர், சில்லி பவுடர், சால்ட், பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சில் கிளைமேட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சன்னா, ப்ரௌன் சன்னா யூஸ் பண்ணி கூட இதை செய்யலாம். கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிடலாம். கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி சேர்த்துங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பிளேட்டில் மசாலாவை போட்டுட்டு மேலே கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி மிக்ஸ்சர் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.